நீ A1 நான் A2 அப்படின்னு. A1 A2 ரெண்டுமே அக்யூஸ்டு தான் அப்படிங்கிறது தான் மக்களோட பார்வையா இருக்கணும். ஜெயலலிதா அவர்களே என்னை முதல்வராக்கி அழகு பார்த்தார்கள், குற்றவாளி சசிகலா அவர்கள் உங்களை முதல்வராக்கினார்கள் என்று சொல்ல வருவதன் பின்னணியில் ஜெயலலிதா அவர்களை சந்திக்க வேண்டும் என்றால் திருமதி V.K. சசிகலா அவர்களிடம் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தானே போனீங்க. இதற்கு முன்னாடி ஜெயலலிதா இருந்தப்போ போயஸ் கார்டன்ல நேரடியா போய் எந்த அமைச்சரும் உலகம் சுற்றும் வாலிபன் என்ற ஒரு மிகப்பெரிய படத்தை எடுத்து கிட்டத்தட்ட அந்த காலத்திலேயே 1973 வாக்கிலேயே 5.5 கோடி ரூபாய் செலவில் எடுக்கப்பட்ட அந்த படம். திரைப்படத்தை வெளியிடுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் மிகுந்த நெருக்கடியை விதித்திருந்தது. அப்பொழுது சென்னையில் உலகம் சுற்று வாலிபன் என்ற திரைப்படத்தின் போஸ்டரை ஒட்டுவதற்கு கூடுதலான வரி விதித்திருந்தது. வணக்கம், இது தமிழம் மலையொலி. நம்ம இன்னைக்கு முக்கியமான ஒரு தலைப்பினூடாக விவாதிக்க போறோம். தற்பொழுது தமிழகத்தின் ஆளுங்கட்சியாக இருக்கு அஇஅதிமுக வர இருக்கின்ற 2021 தேர்தலில் யாரை முதல்வர் வேட்பாளராக அறிவிப்பது என்பதன் அடிப்படையில் கூடிய பொதுக்குழு கூட்டத்தில் நடந்த செய்திகள். அந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு பிறகு அந்த பொதுக்குழு கூட்டத்தில் நடந்தவைகளாக வெளியில் உள்ள ஊடகத்தினர், சமூக ஆர்வலர்கள், அரசியல் விமர்சகர்கள் விவாதித்த விவாதங்களை தான் நம்ம இப்பொழுது பேச போறோம். கிட்டத்தட்ட 1972 தொடங்கப்பட்ட இந்த கட்சி இன்று 2020 வாக்கில் அதிகார மட்டத்தில் இருக்கின்றது. மிக பெரும் ஆளுமைகளான அஇஅதிமுக கட்சியை துவங்கிய டாக்டர் பாரத ரத்னா எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கி அதன் பிறகு அந்த அதிகார மட்டத்தில் ஜெயலலிதா அவர்கள் பரிணமித்து அதன் பிறகு ஜெயலலிதாவின் மறைவிற்கு பிறகு அதிமுகவில் இந்த குளறுபடிகள் நடக்கின்றன. உண்மையில் 1972 வாக்கில் அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து திரு எம்ஜிஆர் அவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். இதை தெரிந்து தற்காலிகமாக 1972 வருடம் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி தற்காலிகமாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து திரு எம்ஜிஆர் அவர்கள் விலக்கி வைக்கப்படுகிறார்கள். அதன் பிறகு சரியாக 7 நாட்களில் இந்த கட்சியை தொடங்குகிறார் திரு எம்ஜிஆர் அவர்கள். அதன் பிறகு 1973 திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் வருது. அப்பொழுது அந்த பாராளுமன்ற தொகுதியில் இருந்த திரு ராஜாங்கம் அவர்கள் இறந்து போக அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் வருது. அப்பொழுது கட்சி உருவாகி ஒரு வருடம் கூட ஆகல. அக்டோபர்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு வருடம் கூட ஆகாத நேரம். அதே நேரத்தில் அந்த நேரம் சுற்றும் வாலிபன் என்ற ஒரு மிகப்பெரிய படத்தை எடுத்து கிட்டத்தட்ட அந்த காலத்திலேயே 1973 வாக்கிலேயே 5.5 கோடி ரூபாய் செலவில் எடுக்கப்பட்ட அந்த படம். அவரே கதை வாசனம் எல்லாமே எழுதி மொத்த திரைப்படமும் அவரால் எடுக்கப்பட்ட ஒரு படம். அப்பொழுது இந்த அரசியல் நெருக்கடி காரணமாக திரைப்படத்தை வெளியிடுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் மிகுந்த நெருக்கடியை விதித்திருந்தது. அப்பொழுது சென்னையில் உலகம் சுற்று வாலிபன் என்ற திரைப்படத்தின் போஸ்டரை ஒட்டுவதற்கு கூடுதலான வரி விதித்திருந்தது. அப்போ அந்த காலகட்டம். அதே நேரத்தில் இடைத்தேர்தல் 1973 திண்டுக்கல் இடைத்தேர்தல், பாராளுமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல், இது இரண்டையும் சரியாக எதிர்கொண்டாரு. அப்பொழுது அஇஅதிமுக சார்பாக வழக்கறிஞர் மாயத்தேவர் அவர்கள் முதலாக திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியில் நிற்கிறாரு. நின்று எதிர்த்து நின்றவர்களை விட மிக மிக அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறாரு. அதுதான் அஇஅதிமுக இந்த அரசியல் தளத்தில் பதிவு செய்த முதல் வெற்றி. அதன் பிறகு 1977 76 திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் கச்சத்தீவை இலங்கைக்கு தாரவார்க்கின்ற அந்த பிரச்சனை, அதன் பிறகு நடந்த சம்பாஷணைகளுக்கு பிறகு 76 திமுக ஆட்சி முடிவுக்கு வருகின்றது. 77 அஇஅதிமுக ஒரு கட்சியாக பரிணமித்து தேர்தலை சந்திக்கின்றது. தான் சந்தித்த முதல் தேர்தலிலேயே ஏறக்குறைய அனைத்து இடங்களிலும் 234 சட்டமன்ற தொகுதியில் 48 தொகுதி மட்டும்தான் திமுக வென்றது. மீதி அனைத்து தொகுதிகளையும் அஇஅதிமுக வென்று திரு எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராகிறார்கள். இப்படிதான் அந்த கட்சி வந்தது. கடந்த கால வருகை
இப்பொழுது ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு நடந்தது எல்லாம் நான் சொல்ல வேண்டியதில்லை, உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்ப அந்த பொதுக்குழுல ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு திருமதி சசிகலா சசிகலா அவர்கள் அதிகார மட்டத்திற்கு வருகிறார்கள். அவர்கள் அனைத்து எம்எல்ஏக்களோட ஒப்புதலின் அடிப்படையில் கவர்னர் கிட்ட பதவி ஏற்பதற்கான ஆதரவு சான்றிதழ்களை கொடுக்கிறாரு. அதன் பிறகு ஆளுநர் அவர்கள் இதுல உரிய நேரத்தில் நடவடிக்கை எடுக்கவில்லை. அதன் பிறகு திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் யாருடைய சொல் பேச்சு கேட்டு தர்ம யுத்தத்தை தொடங்குகின்றார். தர்ம யுத்தத்தில் தான் இந்த பிரச்சனை வருகின்றது. அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அஇஅதிமுகவினுடைய அரசின் முதலமைச்சராகவும் கட்சியின் துணை ஒருங்கிணைப்பாளராகவும் ஆகிறார்கள். இதே நேரத்தில் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கட்சியின் முதன்மையான பொறுப்பையும் வகிக்கிறாங்க. இதுல துணை முதல்வராகவும் ஆட்சி நடக்குது. இப்போதுதான் கிளைமேக்ஸுக்கு வருது. வர இருக்கிற 2021 தேர்தலில் யார் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிறதுக்கான பிரச்சனை. இப்ப கடந்த காலங்களில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த தமிழக அரசை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாரு. அதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு. ஏறக்குறைய பிஜேபி அரசின் பி டீமாகவே இந்த அரசு செயல்படுகின்றது. அதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த பொதுக்குழுல நடந்த விவாதத்துல நம்ம முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய ஒரு செய்தி என்னன்னா, ஜெயலலிதா அவர்கள் காலத்திலேயே ஜெயலலிதா அவர்களால் முதல்வராக நான் பதவி ஏற்றுக் கொண்டவர். திருமதி ஜெயலலிதா அவர்களே என்னை முதல்வராக்கி அழகு பார்த்தவர். ஆனால் குற்றச்சாட்டில் இப்பொழுது சிறையில் இருக்கின்ற திரு சசிகலா அவர்களின் தயவால் நீங்கள் முதல்வரானீர்கள் அப்படின்னு ஒரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து ஓ பன்னீர்செல்வம் சொல்றாரு. ரொம்ப கூர்மையா இதுல கவனிக்க வேண்டிய செய்தி என்னன்னா, ஜெயலலிதா அவர்களே என்னை முதல்வராக்கி அழகு பார்த்தார்கள், குற்றவாளி சசிகலா அவர்கள் உங்களை முதல்வராக்கினார்கள் என்று சொல்ல வருவதன் பின்னணியில் ஜெயலலிதாவை விரும்புகிறவர்கள் என்னை நீங்கள் ஆதரிக்க வேண்டும், திரு சசிகலாவை விரும்புகிறவர்கள் நீங்க எடப்பாடி பழனிசாமியை ஆதரிக்க வேண்டும் என்ற கருத்தை சூசகமாக சொல்லி இருக்கிறாரோ செய்தி நம்மளுக்கு வருது. இப்ப என்னன்னா, எந்த விதத்தில் ஜெயலலிதா அவர்கள் சசிகலா அவர்களிடமிருந்து மாறுபடுகிறார்கள், அதே நேரத்தில் எந்த விதத்தில் சசிகலா அவர்கள் ஜெயலலிதா அவர்களிடமிருந்து மாறுபடுகிறார்கள் என்பதுதான் நம்மளுக்கு பெரிய கேள்வியா இருக்கு. ஏன்னா இப்பொழுது A2 குற்றவாளியா A2 அக்யூஸ்டா திருமதி சசிகலா அவர்கள் பரப்பனாக்கிற சிறையில் சிறை தண்டனையை அனுபவித்துட்டு வர்றாங்க. ஆனா அவங்க குற்றவாளி. ஆனா A1 குற்றம் சாட்டப்பட்டு இந்நேரம் ஜெயலலிதா அவர்கள் உயிரோட இருந்திருந்தா அவங்களும் தான் குற்ற வழக்குல ஜெயிலில் இருக்கணும். அப்ப A1 பெருசா A2 பெருசா என்கின்ற விவாதத்தை இவர்கள் துவக்குகிறார்கள். குற்ற செயல்களிலேயே A1 தானே பெருசு. A2 ஒப்பிடும் பொழுது A1 தான் அதிகப்படியான தண்டனைக்குரியவர்கள் என்பது சட்டத்தின் சாராம்சம். அப்படி இருக்கும் பொழுது இப்ப ஜெயலலிதா அவர்களை ஏதோ ஒரு மனித புனிதராக பரிணமிக்க செய்துவிட்டு அவர்களிடம் இருந்து திரு சசிகலா அவர்கள் குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளியாக இங்கே ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டிய நோக்கம் என்ன அப்படிங்கிற போது ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா ரெண்டு பேருமே குற்றவாளி, ரெண்டு பேரும் உடன்பிறவா சகோதரிகள் என்று ஒருவரை ஒருவர் பேரறிவிப்பு செய்து கொண்டவர்கள். அவர்கள் கட்சியில் இருந்த காலத்திலேயே, ஜெயலலிதா ஆட்சியில் இருந்த காலத்திலேயே, இப்ப இருக்கிற எடப்பாடி பழனிசாமி இருக்கட்டும், இப்ப இருக்கிற ஓ பன்னீர்செல்வமாக இருக்கட்டும், திரு ஜெயலலிதா அவர்களை சந்திக்க வேண்டும் என்றால் திருமதி சசிகலா அவர்களிடம் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தானே போனீங்க. இதற்கு முன்னாடி ஜெயலலிதா இருந்தப்போ போயஸ் கார்டன்ல நேரடியா போய் எந்த அமைச்சரும் எந்த துணை முதல்வராக இருந்தவராக இருந்தாலும் சரி, இப்போதைக்கு துணை முதல்வராக இருந்தாலும் சரி, இப்போதைக்கு முதல்வராக இருக்கிறவராக இருந்தாலும் சரி, சசிகலா ஒப்புதல் இல்லாம நீங்க ஜெயலலிதாவை சந்திக்கவே இல்லையே. அப்ப ஜெயலலிதாவிடம் இருந்து சசிகலாவை எவ்வாறு வேறுபடுத்துகிறீர்கள் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இப்ப அந்த பொதுக்குழு கூட்டத்திலேயே வெளியிலிருந்து ஒரு கட்சியின் பொதுக்குழு, ஒரு கட்சியின் ஆதரவாளர்கள் என்பது ஒரு கட்சிக்கு உரித்தானவர்கள். இவர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டிய திரு ரங்கராஜன் பாண்டே கணக்கின்படி 55% திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் படத்தினையும் மீதி 45% திரு எடப்பாடி பழனிசாமி படத்தினையும் பயன்படுத்தினாங்க. இந்த ரெண்டு படத்திலையுமே எம்ஜிஆர் படமும் இல்லை, ஜெயலலிதா படமும் இல்லை. அப்ப இவங்க தன்னுக்குள்ள இருக்கின்ற போட்டியை, எம்ஜிஆரின் ரசிகர்களை, ஜெயலலிதாவின் அனுதாபிகளை, அதிமுக வாக்காளர்களை ஏமாற்றுறாங்க அப்படிங்கிறத இந்த வாக்காளர்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தனது மகனின் வெற்றியை, தனது மகனை வெற்றி பெற செய்வதற்கு எவ்வளவு பாடுபட்டாருன்னு உங்களுக்கு தெரியும் தேனியில.
அதன் பிறகு இப்ப அதிலே வெற்றி பெற்ற திரு ஓபிஎஸ் மகன் அவர்கள் டெல்லியில போய் பிஜேபிக்கு சாமரம் வீசிக்கிட்டு இருக்கிறாரு. தேனியில வந்து பிஜேபியோட பிரதமராக இருக்கின்ற திரு மோடியை வைத்து தேனியில கூட்டம் நடத்துறாரு. பிஜேபிக்கு ஆதரவாக திரு எடப்பாடி பழனிசாமி செயல்படுகிறார்கள் என்றால் அதை விட படு ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றவர் செல்வத்தின் மகன். அதே போல சமீபத்தில் நிறைவேற்றப்பட்ட விவசாய மசோதாவை சட்டமன்றத்தில் முதல்வராக இருந்து ஆதரிச்சவர் எடப்பாடி பழனிசாமி. அதே நேரத்தில் பாராளுமன்றத்தில் அந்த மசோதாவை ஆதரித்து பேசியவர் திரு பன்னீர்செல்வம் அவர்களின் மகன். அப்போ இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் சரி, இந்த விவசாயத்தையும் சரி, இந்த மண்ணின் மக்களையும் பார்க்குகின்ற விதமும் சரி. அப்போ எந்த விதத்தில் பன்னீர்செல்வம் நல்லவர், எடப்பாடி பழனிசாமி கெட்டவர், எடப்பாடி பழனிசாமி நல்லவர், பன்னீர்செல்வம் கெட்டவர்? இப்பதான் இந்த இடத்துக்கு வர்றாங்க. இப்ப இந்த இடத்துக்கு எதுக்கு வர்றாங்கன்னா, திருமதி ஜெயலலிதா அவர்களால் அங்கீகரிக்கப்பட்ட முதல்வர் வேட்பாளர் நான் என்று அவர் சொல்றாரு பன்னீர்செல்வம் அவர்கள். அதன் பிறகு வி.கே. சசிகலாவால் அங்கீகரிக்கப்பட்ட முதல்வர் வேட்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி என்பதையும் பன்னீர்செல்வமே சொல்றாரு. அதற்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்வது என்னன்னா, இல்ல ரெண்டு பேரையுமே அவங்க தான் அங்கீகரிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு இடையில லாபகமா திரு செங்கோட்டையன் அவர்களையும் முதல்வராக பரிந்துரைக்கின்ற காலம் இருந்தது. அது இவங்களால் பேசப்பட்டோம். இப்ப வெளியிலிருந்து விமர்சிக்கிறவங்க என்னன்னா, அந்த சமூகத்தை சார்ந்தவர்களுக்கே அவர் முன்னுரிமை கொடுப்பது போன்ற ஒரு தோற்றம் அளிக்கின்றது என்று வெளியிலிருந்து அரசியல் விமர்சகர்கள் பேசுறாங்க. அதே மாதிரி வெளியிலிருந்து இன்னும் சில அரசியல் விமர்சகர்கள் என்ன பேசுறாங்கன்னா, திரு வி.கே. சசிகலாவோட விடுதலை வந்து பிஜேபியோட நிர்பந்தத்தில் இருக்கு. பிஜேபி வந்து டிமாண்ட் பண்ணுது, உங்களை விடுதலை செய்தால் நீங்கள் அதிமுக என்ற கட்சியை போய் அதை கைப்பற்றுவதற வேலையோ அல்லது அதிமுக என்ற கட்சிக்கு தன்னை அதிகாரம் கோருகின்ற வேலையோ செய்யக்கூடாது என்பது போன்ற செய்திகளை பிஜேபி அரசு திருமதி வி.கே. சசிகலாவிற்கு வைப்பதாக அரசியல் வட்டாரங்கள் பேசுகிறது. இதன் அடிப்படையில் தான் திரு டிடிவி தினகரன் அவர்கள் சமீபத்தில் வழக்கறிஞர் குழுவோடு தனி விமானத்தில் டெல்லிக்கு போயிருந்தாரு அப்படின்றது பேசப்படுது. இப்போ நம்மளுக்கு இந்த அதிமுக என்ற கட்சி மக்கள் விரோத கட்சி, அதுல மாற்ற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இணையாக மக்கள் விரோத போக்கில் செயல்படுகின்ற ஒரு கட்சி என்றால் அதிமுக தான். அது முன்னாடி எம்ஜிஆர் இருந்தப்ப சில நல்லவைகள் நடந்தது. அதன் பிறகு ஜெயலலிதா செய்தப்ப சில மத்திய அரசுகளோட அழுத்தங்களை எதிர்கொண்டாரு. ஆனா இப்போ வந்து ஒரு பர்ஃபெக்டான அடிமையா செயல்படுகின்றது. இதுல என்னன்னா, அதிமுக வந்து நேரடி அடிமையா செயல்படும். அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் வந்து மத்திய அரசுகிட்ட இருந்து அடிமையாய் செயல்படுவதற்கு அமைச்சர் பதவியோ அல்லது காசோ வாங்கிக்கும். இதுதான் ரெண்டு கட்சிக்கும் உள்ளது. இப்போ இந்த சிக்கலை இதை எப்படி பரிணமிக்கின்றது, இந்த பொதுக்குழுவில் நடந்த செய்திகளின் அடிப்படையில் இந்த கட்சி எப்படி பரிணமிக்கிறதுனா, நீ A1 நான் A2 அப்படிங்கிறது. A1 A2 ரெண்டுமே அக்யூஸ்டு தான் அப்படிங்கிறது தான் மக்களோட பார்வையா இருக்கணும். ஏன்னா ஜெயலலிதா அவர்களுக்கு சாதி பார்க்கல. ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நீங்க சாதியை பார்க்குறீங்க. அதே மாதிரி திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவாக இருப்பவர்கள் அவர்கள் சமூகம் சார்ந்தவர்கள்னு நீங்க சொல்றீங்க. அதே மாதிரி திரு வி.கே. சசிகலா அவர்கள் நாளை வந்து டிடிவி தினகரன் இருக்கின்ற அமமுகவில் இருக்கிறாரோ அல்லது அதிமுகவை கைப்பற்றுகிறாரோ அது பிரச்சனை இல்லை, அது அவங்க கட்சி பிரச்சனை. ஆனால் அதற்கு பின்னாடியும் நீங்க சாதியை பார்க்குறீங்க. இப்ப நம்ம பொதுமக்களாகிய நம்ம கேட்கின்ற ஒரு கேள்வி என்னன்னா, எல்லாருமே கெட்டவங்க தாங்க. ஆனா திரு ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுது, திரு எம்ஜிஆர் இருக்கும் பொழுது, ஏன் இப்போது இருக்கின்ற திரு ஸ்டாலின் இருக்கும் பொழுது, ஸ்டாலினோட மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் இருக்கும் பொழுது, இவர்கள் எல்லாம் அரசியல் தளத்தில் இயங்குகின்ற பொழுது இவர்களுக்கு ஆதரவாக வருகின்ற மக்களை எல்லாம் சாதியை பார்த்து அதன் சமூக சார்ந்த அமைப்புகளாக கூடுகின்றார்கள் என்று பேச அரசியல் விமர்சகர்கள் இன்று பன்னீர்செல்வம் அவர்களுக்கோ அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கோ அல்லது வி.கே. சசிகலா அவர்களுக்கோ சாதிய பின்புலங்களை வைத்து கொண்டு செயல்படுகிறார்கள் என்று பேச தொடங்கி இருக்கின்றது. இப்ப இது பொதுக்குழுல என்ன செய்ய போறாங்கன்றது அது அவங்க உட்கட்சி பிரச்சனைங்க. ஆனா
இதுல A1 A2ங்கிறது வந்து பெருசெல்லாம் வித்தியாசம் இல்லைங்க. ஜெயலலிதா வந்து அக்யூஸ்ட் நம்பர் 1 அப்படின்னா ஓபிஎஸ் தான் ஜெயலலிதாவால் நியமிக்கப்பட்ட பன்னீர்செல்வம்ங்கிறது வந்து அக்யூஸ்ட் நம்பர் 1 அதிக குற்றம் செய்தவர்களோட ரெப்ரசன்டேஷனு. அப்போ A2 குற்றவாளி சசிகலா அவர்கள் வந்து இரண்டாவது குற்றம் தான் செஞ்சிருக்கிறாங்க. ஜெயலலிதாவுக்கு குறைவான குற்றங்களை தான் செஞ்சிருக்கிறாங்க. அப்போ ஜெயலலிதாவால் சசிகலா அவர்கள் நியமிக்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வத்தோட பெட்டர்னு தான் நீங்க பேசணும். நீங்க ஒரே லாஜிக், ஒரே சட்டம் தானே இதுல பேசணும், ஒரே சட்டம் தானே பேசணும். அப்படி இருக்கும் பொழுது நீங்க இதை வந்து ஜெயலலிதாவா சசிகலாவா என்று பார்த்தானா, ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்து தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி கொண்டு கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்த வழக்கில் A1 குற்றவாளி என்பதன் அடிப்படையில் அவர்களுக்கு 4 வருடம் சிறை தண்டனையும் 100 கோடி ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்ட அதிகபட்ச குற்றம் புரிந்த குற்றவாளி. சசிகலா அவர்கள் உடன் இருந்து குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வருமானத்திற்கு அதிகமான சொத்து சேர்த்த வழக்கில் 4 வருட சிறை தண்டனையும் 10 கோடி ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்ட ஒரு A2 குற்றவாளி. A2 குற்றவாளியின் குற்றத்தின் எண்ணிக்கை, குற்றத்தின் காந்திரம் என்பது A1 குற்றவாளியோட குற்றத்தின் எண்ணிக்கையை விட, அந்த குற்றத்தின் காந்திர தன்மையை விட குறைவானது. அதே போல திரு ஓபிஎஸ் அவர்கள் நல்லவர்களா என்றால் ஓபிஎஸ்ங்கிறவர் வந்து நம்பிக்கை துரோகியாக தான் கடந்த காலத்தில் செயல்பட்டுக்கிட்டு இருந்தார். ஏன்னா அவரால் எதையுமே வெளிப்படையாக பேச முடியாது, மக்கள் பிரச்சனையையும் வெளிப்படையாக பேசல. அதே மாதிரி தனக்கு தேவையான, எனக்கு ஆட்சி அதிகாரம் தேவை என்பதை கூட வெளிப்படையாக பேசாம ஜெயலலிதா அவர்களோட சமாதியில் உட்கார்ந்து கொண்டு தர்ம யுத்தம் என்பதை ஒன்று நடத்தி பொலிட்டிக்கல் டிராமா பண்ணாரு. அதே மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட இந்த முதல்வர் பதவி என்பது ஒரு இருட்டு வீட்டில் தங்கம் கிடைச்ச ஒரு பெரிய பூரிப்புல கிடைச்சிருச்சு இந்த பதவியை வந்து இத்தனை காலம் எவ்வளவு வேண்டுமானாலும் சமரசத்தை செய்து கொண்டு இவ்வளவு காலம் தக்க வைத்து இந்த தேரை இவ்வளவு தூரம் ஓட்டி வந்திருக்கிறாரு. இவர் பிஜேபி அரசிற்கு எல்லா விதத்திலும் அடிபணிந்து பிஜேபி அரசை துளி கூட எதிர்க்காமல் மிக சிறந்த அடிமையாக செயல்பட்டு விரோத போக்கிலும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி பிஜேபி அரசுக்கு விசுவாசத்தில் திரு பன்னீர்செல்வமும் சளைத்தவர் அல்ல. அதனால ஓபிஎஸ் இபிஎஸ் 2 பேருமே A1 குற்றவாளி A2 குற்றவாளியால் பரிந்துரை செய்யப்பட்டவர்கள். இவர்கள் 2 பேருமே சமமான அந்த குற்ற பின்னணியில் உள்ளவர்கள். அதனால நீங்க மக்களை குழப்பாதீங்க. அதிமுகவில் இதுதான் சினாரியோ, இவர் தான் முதல்வர், இதை பேசி முடிவெடுத்துட்டு போங்க. இதில் வந்து KP முனிசாமி ஒரு சொந்த தொகுதியிலேயே வெற்றி பெறாத முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம், அப்புறம் நத்தம் விஸ்வநாதன், SP வேலுமணி, இது மாதிரி எல்லாரும் போய் சீக்கிரட்டா மீட்டிங் போட்டிருக்கிறாங்க. 7ஆம் தேதி வந்து யார் முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட இருக்கிறார்கள் என்பது பிஜேபியோட கட்டளைக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. திரு மோடி மற்றும் அமித்ஷாவோட கட்டளைக்கு தான் காத்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே நட்புறவில் இருந்த திரு VK சசிகலா மற்றும் ஜெயலலிதாவை குற்றவாளி நம்பர் 1, குற்றவாளி நம்பர் 2 என்று சொல்லி இவர்களில் யார் அதிகப்படியாக குற்றம் செய்தார்கள் என்ற விவாதத்தை சமூக வலைதளங்களிலும் மக்களின் பார்வையிலும் உருவாக்கிவிடும் என்பதுதான் நமது கருத்து. கட்டவரலை வெட்டி போட்டா கூட ரெட்டலைக்கு ஓட்டு போடுற இன்னும் சில பக்தர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் பாவங்களை இவர்கள் சம்பாதித்துக் கொள்கிறார்கள். அதனால் A1 குற்றவாளியும் A2 குற்றவாளியும் எதுவாக இருந்தாலும் குற்றவாளிகளே. தமிழக மக்கள் இது போன்ற அரசியல் நாடகம் செய்கிறவர்களிடமிருந்து கவனமாகவும் இவர்களை புறம் தள்ளுவதற்கு தயாராகவும் இருக்க வேண்டும் என்பதே நமது இந்த காணொளி பதிவின் நோக்கம். மீண்டும் ஒரு தலைப்பினூடாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.